வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லோகேஷ் கனகராஜோ ஸ்ருதிகாசனோ இனிமேல் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் நடிச்சிருக்காங்க. அந்த சாங் எப்படி இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் இந்த இனிமேல் சாங் கேட்கும்போது எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. அதுக்கப்புறமா இந்த சாங்கை நான் கேட்டுகிட்டே இருந்தனால இந்த சாங் நல்லா தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா. இந்த சாங்கை உலகநாயகன் கமல்ஹாசன் தான் எழுதியிருக்காப்புல. சூப்பராகவே எழுதியிருக்காரு. ஸ்ருதிகாசன் அவங்க தான் இந்த சாங்கை பாடியிருக்காங்க. அவங்களும் செமையாகவே பாடியிருக்காங்க. அதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ஆல்பம் சாங்கில் நடிக்கிறாப்புல. அதுதான் எனக்கு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயமா இருந்தது. என்னதான் ஹைலைட்டான இருந்தாலும் ஒரு ஷாக்கிங்காகவே இருந்தது. ஏன்னா அவருக்கு ரொமான்ஸே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆனால் இந்த சாங்கில் இப்படி நடிச்சிருக்காப்லே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, லோகேஷ் கனகராஜ் அவர் ஃபேன்ஸுக்கு ஒரு ஷாக்கிங்காகவே இருந்திருக்கும். சார் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவரோட படத்தில் லவ் ரொமான்ஸுக்குலாம் இடமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் கடைசியில் இவரே இப்படி பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ஏதோ மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது லோகேஷ் கனகராஜ் கிடையாதுங்க. இது லோகேஷ் கனகராஜ் 2.0ங்க. வெர்ஷன் 2.0. என்னதான் லோகேஷ் கனகராஜ் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாக்கிங் கொடுத்துருந்தாலும் அந்த ஆல்பம் சாங்கில் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸ்டைலிஷாக கெத்தாக இருக்காப்புல. அதுக்கப்புறமா ஸ்ருதிகாசன் அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். என்ன தேடுறாங்க? இந்த சாங்கை செமையாக பாடினது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவர் கூட சேர்ந்து இந்த சாங்கில் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே இந்த சாங்கில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே இந்த சாங்கில் பார்க்கும்போது அழகாக தான் இருக்காங்க. இந்த சாங்கில் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவருக்கு சில இடத்துலலாம் ரொமான்ஸே வராத மாதிரி தான் இருக்காப்புல. லோகேஷ் கனகராஜ் அவர் சொல்லியிருந்தாரு, எனக்கு ரொமான்ஸ் வராது, லவ் படம் எப்படி எடுக்க கூட எனக்கு தெரியாது அப்படிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி அதெல்லாம் உண்மைதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஆல்பம் சாங்கை ஷூட் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜ் அவருக்கு ரொமான்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ருதிகாசன் தான் சொல்லி தந்திருப்பாங்க போல. நக்கல்யா அவனுக்கு. இந்த சாங்கில் லோகேஷ் கனகராஜ் அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாங்கில் நான் நடிக்கல அப்படி தான் சொல்லியிருப்பாரு. ஸ்ருதிகாசன் அவங்க வந்து தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க சேர்ந்து நடிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் லோகேஷும் ஓகே சொல்லியிருப்பார் போல. நான் வரலைங்க. உள்ள போடா. பாத்தியா ஐயா சொல்றாரு. இந்த சாங்கை வச்சு நிறைய மீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர் நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் சும்மாப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட அசம்ப்ஷன் கரெக்டாக இருந்தா இது எல்லாமே விக்ரமோட பிளான். மொத்தத்தில் இந்த சாங் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.